அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற தலைப்போடு கருத்தியலும் நடைமுறையும் என்கின்ற உள் சிந்தனையோடு ஒரு மிக அற்புதமான நூல் ஒன்றை எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நூல் என்று தமிழில் புத்தகத்திற்கு பெயர் உண்டு. என்ன காரணம் என்றால், இது ஒரு காரண பெயர், இது ஒரு இடுகுறி பெயர் அல்ல, இது ஒரு காரண பெயர். வலம்புரி ஜான் ஐயா அவர்கள், வார்த்தை சித்தர் அவர்கள் சொல்வார்கள், ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று தமிழன் புத்தகத்திற்கு பெயர் வைத்தான் என்று சொல்வார். ஒரு நூலுக்கு வாசக கூட்டத்தை, ஒரு வட்டத்தை அமைத்து தொடர்ந்து ஒவ்வொரு கட்டுரைகளை குறித்தும் பல்வேறு சிந்தனையாளர்களை அழைத்து இங்கே பேச வைக்கிறீர்கள், சிந்திக்க வைக்கிறீர்கள் என்பதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அன்பு தோழர் பிரவீன் அவர்கள் மிக முனைப்பாக எந்த தலைப்பில் நீங்கள் பேச விருப்பப்படுகிறீர்கள் என்று இந்த நூலை அனுப்பி வைத்து என்னிடத்தில் கேட்டார்கள். நான் விரும்பி எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பாக இந்த கற்றலும் கற்பித்தலும் அமைகிறது. எந்த ஒரு சமூகம் சிந்திக்க தொடங்குகிறதோ அந்த சமூகம் அதிகார வர்க்கத்திற்கு சவாலாக நிற்கிறது. சிந்திக்க தொடங்குகின்ற சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டி, ஒரு தலைவன் தேவைப்படுகிறார். எப்பொழுதும் தலைமைத்துவம் குறித்து எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. தனிமனித வழிபாட்டிற்கு உரியவன் இல்லை தலைவன். மற்றவர்களை விட சிறப்பானவன் இல்லை தலைவன். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவன். எந்த அமைப்பிற்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைத்து விடுகிறார்களோ அந்த அமைப்பு இயக்கமாக மாறி இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, மாற்றத்தை நிகழ்த்துகிறது. நான் தோழர் பிரவீனிடத்தில் சொன்னேன், கட்சி சார்ந்து இந்த காலகட்டங்களில் பேசுவது என்பது எனக்கு நெருக்கடியை தரும். அதனால் நான் எப்படி பேச வருவது என்று யோசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, தாங்கள் கட்சி குறித்து பேச வேண்டியதில்லை அக்கா, எங்கள் தலைவர் எழுதிய நூலை குறித்து பேசுங்கள் என்று சொன்னார். எனக்கு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் பெயர் மிகவும் பிடிக்கும். விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த ஆழமான பொருள் கொண்ட இந்த பெயர் எனக்கு விருப்பமான பெயர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சிறுத்தையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இயக்கம் சார்ந்த தோழர்களுக்கு இந்த பாடல் அறிமுகமாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சிறுத்தை இருக்கிறது, ஆனால் அது கூண்டிலே அடைப்பட்டிருக்கிறது. அதற்கு விடுதலை வந்து சேர்ந்திருக்கிறது. ஏதோ ஒரு சூழல், அது கூண்டிலே அடைப்பட்டு விட்டது, அதற்கு விடுதலை வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் தனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்பது அந்த சிறுத்தைக்கு தெரியவில்லை. பாவேந்தர் பாரதிதாசனார் அந்த சிறுத்தையிடம் பேசுகிறார். இப்படி ஒரு கவிதை பாவேந்தருடைய கவிதை.
பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று பேசுவார். நமக்கான சிறை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிந்தனையின் அடிப்படையில் ஏதோ ஒரு கலைகளோடு கட்டுகளோடு உள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். அதனால்தான் உங்களுடைய இயக்கத்திலே நீங்கள் ஒரு 4 உறைவீச்சு போல் ஒரு 4 சொற்றொடர்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்கு வீரியம் அதிகம். அதனால் அந்த சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதிய இந்த நூல் மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். இந்த நூலை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். மிக அடர்த்தியாக இருக்கிறது. சொற்றொடர்கள் மிக சுலபமாக புரிந்து கொள்ளுகின்ற வகையில் இல்லை. மிக ஆழமாக 1க்கு 2 முறை வாசித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. நான் தொடர்ந்து வாசித்தபடி இருக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்வதற்கு அதிலே கருத்து ஆழம் அதிகமாக இருந்தால் அதை திரும்ப வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. திரும்ப திரும்ப வாசித்து அறியக்கூடிய ஒரு நூலாக இந்த அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற நூல் இருப்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கற்றலும் கற்பித்தலும் என்கின்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். கற்றலும் கற்பித்தலும் மானுடத்தின் சிறப்பியல்பாகும் என்று தொடங்குகிறது இந்த கட்டுரை. இதில் என்ன சிறப்பு என்று நான் அடுத்ததாக சிந்தித்தேன். இந்த கட்டுரை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்டமைப்பிற்கான கற்றலையும் கற்பித்தலையும் முன்வைக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்திற்கான கற்றலையும் கற்பித்தலையும் முன்வைக்கிறது. அந்த கற்றலையும் கற்பித்தலையும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தையும் அது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அணுகுமுறையையும் ஆலோசனைகளையும் இந்த கட்டுரை வழங்குகிறது. ஒரு நீண்ட நெடிய வாசிப்பும் இயக்கங்களை குறித்த வரலாற்று அறிவும் மக்கள் மீதான நம்பிக்கையும் மக்களை ஆழமாக நேசித்தால் மட்டுமே இந்த கட்டுரையில் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருவர் எழுதிவிட முடியும் என்று நான் நம்புகிறேன். கற்றலும் கற்பித்தலும் மனிதனுடைய சிறப்பியல்பாகும் என்று இந்த கட்டுரை தொடங்குகிறது. மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஏன் இது நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதாக இந்த எழுத்தாளர், இந்த படைப்பாளி சொல்கிறார் என்று நான் சிந்தித்தேன். மனித சமூகத்தின் என்ற பொழுதே அதில் ஒரு ஒப்பீடு இருக்கிறது. அந்த ஒப்பீட்டிலே மனிதன் அல்லாத பிற உயிர்கள் வந்து நிற்கின்றன. ஏன் அவர்களுக்கு அது சிறப்பு இயல்பாக அப்படி இல்லை? ஏன் மனிதனுக்கு மட்டும் அது ஏன் சிறப்பு இயல்பாக இருக்கிறது என்றால் ஒரே காரணம்தான். விலங்குகளும் மற்ற உயிர்களும் கற்றுக்கொண்டு பிறக்கின்றன. மனிதனின் சிறப்பு இயல்பாக இந்த கற்றலும் கற்பித்தலும் ஏன் இருக்கிறது என்றால் அவன் பிறந்த பிறகு கற்றுக்கொண்டதை கற்பிக்கிறான். எங்க அம்மா சொல்லுவாங்க, குழந்தைய தவழ்வதற்கோ நிற்பதற்கோ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதே இல்லை. புரண்டு படுப்பதற்கோ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதே இல்லை. அது தானாக செய்யும். உட்கார மட்டும் நம்ம கத்துக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. 5 பிள்ளை வளர்த்தவர். அம்மா உட்கார கத்துக் கொடுக்கணும் பாங்க. அம்மா தான் மூக்கு சிந்த கத்துக் கொடுக்கணும் பாங்க.
ஒரு குழந்தை வாழைப்பழம் சாப்பிடுவது எப்படி என்று தெரியாமல் இந்த தமிழ்நாட்டில் செத்து போயிருக்கிறது. சில விஷயங்களை நாம் கற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். கற்பித்தலுக்கான சூழலை ஏற்படுத்தி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது என்றால் அவன்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மேடைகளில் நகைச்சுவையாக சொல்வார்கள் அரசியல் தலைவர்களை விமர்சித்து. ஒரு தலைவர் இருந்தாராம், அவருக்கு நிறைய தொண்டர்கள் இருந்தார்களாம். ஒரு கூட்டத்திற்கு அவர் வருவதற்கு முன்னால் ஒரு மிக உயர்ந்த ஒரு கொடி கம்பத்திலே அவருடைய கட்சி கொடி பறக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டிருக்கிறார். தன்னுடைய தொண்டர்களிடத்தில் அதை சொல்லி இருக்கிறார். தொண்டர்கள் போய் அதை கட்டி இருக்கிறார். உயரமான கம்பத்தை வைத்துவிட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி அந்த கம்பத்துல கொடியை கட்டியிருக்கான். அப்ப வழிபோக்கன் ஒருவன் சொன்னான், ஏன்பா நான் கண்ணால பாத்துட்டு இருக்கேன், நீங்க வந்து கம்ப நட்டிட்டு இப்படி போய் கொடி கட்டுறீங்களே, நீங்க இந்த அளவை எவ்வளவு தூரம் உயரமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழேயே அளந்துட்டு அதற்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கட்டி இருக்கலாமே. இல்ல, நாங்க கொடி கட்டுறதுக்கு முன்னால எங்க தலைவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்குதான் ஏறுறோம். என்னன்னா, கொடி கம்பம் எந்த அளவுக்கு உயரமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டுதான் என்கிட்ட வரணும் நீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அவர் போய் அந்த உயரத்தை அளக்குறதுக்காக அதுக்கு மேல ஒருத்தனை அளவீடு சொல்லி ஏத்தி அந்த கம்ப கட்டிட்டு இருக்கிறார், கொடி கட்டிட்டு இருக்காரு. கீழே இருக்கிறவன் சிரிச்சுட்டே சொன்னா, படுத்துட்டு அளந்திருக்கலாமே இல்லையா, படுக்க வச்சே அளந்திருக்கலாமே, படுக்க வச்சே கட்டி இருக்கலாமே அப்படின்னு உடனே அந்த தொண்டன் சொன்னானா, எங்க தலைவர் கொடி கம்பத்தினுடைய உயரத்தை தான் அளக்க சொன்னாரே தவிர நீளத்தை இல்லைன்னா. நேரா அந்த தலைவர் கிட்ட அந்த பையன் போயிருக்கிறான். ஏன்யா உங்க தொண்டனுக்கு நீளத்துக்கும் உயரத்துக்கும் வித்தியாசம் தெரியலையே, நீங்க சொல்லி கொடுக்க கூடாதான்னு. தலைவர் தெளிவா சொன்னாராம் பதில், நீளத்துக்கும் உயரத்திற்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தாதான் அவன் தொண்ட, நான் தலைவன். தன் கீழே இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து விடக்கூடாது. தன் கீழே தொண்டாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் எதையும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து மாறுபட்ட ஒரு தலைவராக இந்த எழுத்தாளர் திகழ்கிறார். நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை சிந்தித்ததை எந்த வழியாக சிந்திப்பதற்கு கற்றுக்கொண்டீர்களோ அந்த வழியை அடுத்தவர்களுக்கும் நீங்கள் போதிக்க வேண்டும் என்பதிலே அவர் தெளிவாக இந்த கட்டுரையை அமைத்திருக்கிறார். எதுக்கு படிக்கணும் தெரியுமா? எதுக்காக கல்விங்க? எதுக்கு நான் படிக்கணும்? பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் ஏன் படிக்கணும்? படிப்புல 2 விதம் இருக்கு இந்த கட்டுரை பேசுகிறது. ஒன்று முறை சார்ந்த நிறுவனங்களின் மூலமாக கற்பது, ஒன்று முறைமை சாராத நிறுவனங்களின் மூலமாக கற்பது. 2 கற்றல் நிகழ்கிறது மனிதனுக்கு. இந்த முறை சார்ந்த ஒரு நிறுவனத்திற்குள் கற்றலையும் கற்பித்தலையும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பணி என்னுடையது. எது கல்வி அப்படின்னு தெரியுமா? கல்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவுல கல்வி அப்படின்னா, மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறார், கல்வி என்பது ஒரு விஷயத்தை ரொம்ப கிரிட்டிக்கலா, ரொம்ப இன்டென்ஷனலா, ஒரு திறனாய்வு மூலமாக, ரொம்ப தீவிரத்தன்மையாக, ரொம்ப இன்டென்சிவா, ஒரு உள்நோக்கத்தோடு ஒன்றை ஆழமாக படித்து தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொள்வதும் அதனால் நாம் பெறக்கூடிய குணநலன்களும், இதுதான் கல்வின்னு சொல்றாரு மார்ட்டின் லூதர் கிங். என்னை பொறுத்த அளவுல ஒரு குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மனப்பான்மையிலிருந்து நான் இதை பேசுகிறேன். கல்வி என்பது, இப்ப ஒரு மோட்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுவிட்ச் போடுறோம், தண்ணி ஏறல, என்ன பண்ணுவோம்? அப்பா செய்வார் இந்த வேலையை, அல்ல அண்ணன் செய்வான், பெரிய அண்ணன் செய்வான். கீழே போய் அந்த மோட்டரனுடைய அந்த கார்க்கு அந்த மூடிய கழட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டு
சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி போடும். தண்ணி ஒரு சொம்புல எடுத்து தண்ணி போட்டுட்டு கைய மூடி பிரஷர் கொடுத்துட்டு அதை ஆன் பண்ணுவார். அப்ப பிரஷர் ஆயிட்டு தண்ணி என்ன பண்ணும், கையில மோதி வெளியில வரும். கல்வி என்பது என்ன தெரியுமா? மனசு அப்படி, புத்தி அப்படி நிக்குது. நாம போடுற அந்த தண்ணி தான் நம்ம கல்வி. ஃபர்ஸ்ட் எது வெளியில வரும்னா போட்ட தண்ணி தான் வெளியில வரும். அப்புறமா என்ன ஆகும்னா உள்ள ஊத்து தண்ணி இருக்குல்ல, அது அந்த தண்ணியினுடைய பிரஷர் இருக்குல்ல, அழுத்தம் இருக்குல்ல, அது கொண்டு வரும். அதுக்குதான் படிக்கிறது. யாரோ ஒரு சொல்லிக் கொடுத்ததை திருப்பி சொல்வதற்காக அல்ல. சிந்திப்பது என்பது கற்றலின் மூலமாக சிந்தித்து தான் சிந்திக்கக்கூடிய அந்த போக்கை அடுத்தவர்களுக்கு அந்த வழியை சொல்வது. எனக்கு ஒரு டீச்சரா நான் சொல்றேன், எதையும் யாருக்கும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. எப்படி கற்றுக்கொள்வது என்று சொல்லித்தர முடியும். கற்றுக்கொள்வது நம்முடைய பாடு. நாம் எப்படி அதை கற்க வேண்டும், எப்படியான முறைகளில் அதை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவாக இருக்கிறது இந்த கட்டுரை. ஒரு இனம் தனக்கான வாழ்வியல் முறைமைகளை, தன் உடையை, தன் உணவை, தன்னுடைய பழக்க வழக்கங்களை, தன்னுடைய நம்பிக்கைகளை, தன்னுடைய புரிதல்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. இந்த கட்டுரையில் ஒரு இடத்தில் நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்தை அவர் சொல்றார், கற்பதற்கு போராட வேண்டும் என்கிறாருங்க. இது தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அழுத்தப்பட்ட, மறுக்கப்பட்ட, ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திமிரி எழுந்த ஒருவனால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். கற்றல் இருக்கு இல்லையா, அந்த கற்றல் என்பது போராட்டம் என்கிறார். போராடுவதும் உழைப்பு தான் என்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஆமா, உண்மை. எதுவுமே ஈஸி கோயிங் கிடையாது. அதற்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. ஒரு கடலிலே ஒரு சிறிய மலை முகம் தெரிகிறது என்றால், ஒரு முகடு தெரிகிறது என்றால், அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள். இவ்வளவுதான் தெரியும். ஆனா அது அல்ல. நாம் பேசுவதெல்லாம் இவ்வளவுதான். உள்ளே ஒரு மலை கிடக்க வேண்டும், அப்போதான் இவ்வளவு பேச முடியும். அந்த கற்றல் நமக்கு சாத்தியமான ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஏன் இந்த கொடுமைகள் நடக்கின்றது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சில கற்றல் தேவைப்படுகிறது. அதை கற்பிக்க கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள். நான் இந்த கட்டுரை எழுதியவரை பாராட்டுகிறேன். கற்றலை விட கற்பிப்பவர்கள் வேண்டும் என்பதிலே இந்த கட்டுரை முனைப்பு காட்டுகிறது. இது இந்த புத்தகத்தினுடைய பேரே அவ்வளவு அழகா இருக்கு. கூட்டமாக திரள்வோம் அல்ல, மக்கள் எல்லோரும் திரள்வோம் என்பது அல்ல, ஒரு அமைப்பாக திரள்வோம் என்பது. நான் எப்பவுமே சொல்வேன், வெறும் கயிறு தான், கீழே கிடந்தா வெறும் கயிறு. கருத்து ஏற்றி கட்டினால் கங்கணம், கருத்து ஏற்றி கட்டினால் தாலி, கருத்து ஏற்றி கட்டினால் சூத்திரம். வெறும் சொல்தான். கருத்து ஏற்றினால் அது மந்திரம் சொல்றீங்கல்ல, வெறும் சோறுதான். கருத்து ஏற்றினால் அது பிரசாதம்னு சொல்றோமா இல்லையா? வெறும் கட்டடம் தான். கருத்து ஏற்றியவுடன் அது வழிபாட்டு தலமாகுதா இல்லையா? அல்ல அது ஒரு கல்யாண மண்டபமாகிறதா இல்லையா? கருத்து ஏற்றப்பட வேண்டும். ஒரு கூட்டம் கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுதுதான் அமைப்பாகிறது. ஒரு கருத்தோடு திரள்வோம் என்கிறார். அவருக்கு என்று இருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படிங்கறது இந்த கட்டுரை அவ்வளவு அழகா சொல்லுதுங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? தலைவர்கள் தன்னைத்தானே மிக வெளிப்படையாக தன்னுடைய அகத்தை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சிந்தனையை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் இத்தகைய நூல்களை எழுதுகிறார்.
நீங்க தொல் திருமாவளவன் யாருன்னு போயெல்லாம் ரொம்ப தோண்டி தேடி இருக்கவே வேண்டாம். பர்சனலான விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம ரொம்ப அதுல கருத்து செலுத்துறோம். ஒரு தலைவன், ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய தலைவனுடைய சிந்தனை என்னன்னு தெரியுமா? அவன் எழுதிய நூல்களை படி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவர் யார் என்பது நமக்கு புரிந்து போகும். நான் இந்த பேராகிராஃப, இந்த பத்தியை நான் வாசிக்கிறேன். எனக்குள் ஒரு கற்றல் நிகழ்ந்தது, உங்களுக்கு நிகழ்கிறதான்னு பாருங்க. ஒரு தலைமுறை தாம் கற்றுக்கொண்டதை இன்னொரு தலைமுறைக்கு கற்பிப்பது பல்வேறு வடிவங்களில் நிகழ்கிறது. நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்புகளின் வழியாகவும் நிறுவனமயப்படுத்தப்படாத பிற அமைப்புகளின் வழியாகவும் தனி நபர் மற்றும் குழுக்களின் வாயிலாகவும் இத்தகைய கற்பித்தல் போக்கானது அடுத்த தலைமுறைக்கு நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாரா? சொல்லிட்டு ஒரு இடத்துல உயிர் இருக்கு இல்லைங்க, இந்த கட்டுரையினுடைய உயிர், இந்த கட்டுரையினுடைய உயிர் அந்த இடத்துக்கு அவர் நகர்றார். இந்த கருத்தின்படி நகர்ந்து போறார். நகர்ந்து போய் என்ன சொல்றார்? ரொம்ப கவனமா நுட்பமா கேட்டுக்கோங்க. வாசிப்பு என்பது எது தெரியுமா? நம்ம போடுற சொம்பு தண்ணி தான். ஆனா அந்த தண்ணியினுடைய பிரஷர் இருக்குல்ல, அது உள்ள போய் நம்முடைய சிந்தனையை அப்படி தூண்டி வெளியில கொண்டு வரணும்னு சொன்னேன்ல, நம்ம சிந்தனையை தூண்டி வெளியில வருது பாருங்க. இதை நான் ரொம்ப நுட்பமா உணர்ந்தேன். அதனால்தான் இதை முன்வைக்கிறேன். அவர் சொல்றார், இப்போ நான் கத்துக்கணும்னு முடிவு பண்றேன். என்னுடைய தலைமுறை எனக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்குது. நான் என்ன பண்றேன்? வேறொரு இனத்தை பாக்குறேன். அந்த இனம் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த விஷயம் கத்துக்கணும். ஆனா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் கையில அதிகாரம் வந்துரும். அதனால அந்த இனம் என்ன செய்யுது? அவங்களுடைய தலைமுறைக்கு மட்டும்தான் அதை சொல்லி தருதே தவிர நான் கற்றுக்கொள்ளக் கூடாது என்று எனக்கு மறுப்பு சொல்கிறது. இது வெறும் ஜாதி பிரச்சனை மட்டும் இல்லைங்க. பார்ப்பன அந்த வர்ணாசிரம இது இருக்குல்ல, அந்த 4 வருணம்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் ஏத்துக்கிறது இல்ல. அந்த 4 வருணத்துல உயர்ந்தவர்னு ஒரு குலம் சொல்றாங்க இல்லையா, அந்த குலத்தில் பிறந்திருக்கிறாள் பெண். அவ இந்த வர்ணத்துல சொல்லக்கூடிய 4ஆவதோ 5ஆவதோ இருக்கக்கூடிய ஆட்களை விட தாழ்ந்தவள். ஏன்னா அவ பெண். அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், ஜாதிய விடுதலை நிகழ்ந்தால் முதல் விடுதலை பெண்ணுக்கு என்று சொன்னார். நான் இதை புரிஞ்சுக்கிறேங்க. இந்த தலைப்பு பேசுகின்ற பொழுது நான் இந்த கற்றல் எனக்குள் நிகழ்கிறது. அவர் சொல்றார், ஆதிக்கம் செலுத்துவோர் எவராயினும் அவர்கள் பிற உழைக்கும் மக்களை ஓரங்கட்டுவதிலும் ஒதுக்குவதிலும் பொது நீரோட்டத்திலிருந்து விலக்கி ஒடுக்குவதிலும் ஒரே கருத்தினை கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவன் சாக்கடை அடைச்சிருச்சுன்னா அவனால இறங்க முடியாது. அதை இறங்கறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கணும்னா அவன் படிக்க கூடாது. அவன் படிச்சாதான் இறங்க மாட்டானே. ஏன் உன்னுடைய அழுக்க நீ சுத்தப்படுத்துன்னு கேட்பானே. இதுக்குதானப்பா படிக்க வேண்டாம்னு சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு காலகட்டத்துல படிக்க வைக்கல இல்லையா? ஏன்னா ஏன்னு கேட்போன்றதுனாலதான். இல்ல கேட்க மாட்டோம்ல. கரெக்டா சொல்றாருங்க. அந்த இடத்துல அவர் போறாரு பாருங்க. அந்த சிந்தனையோடு நாம அப்படி நடப்போம். அவர் சொல்றார், இதுல இங்கதாங்க அந்த தலைவர் எனக்கு பிடிச்சது. எனக்காக வருத்தப்படுகிறாய், நீ தலைமுறைக்காக வருத்தப்படுகிறாய். அதை எழுச்சி கொள்ள செய்வதற்காக ஏதோ ஒரு சூட்சுமத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய முன்னோர்கள் சொன்ன அதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டுரையை ஒரு புத்தகத்தை நீ எழுதுகிறாய். அவர் சொல்றார், அதன்படி கற்பது மற்றும் கற்பிப்பது என்கிற நடைமுறைகளிலும் அத்தகைய ஆதிக்கவாதிகள் ஜனநாயகத்திற்கு புறம்பான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள். சரியா? ஜனநாயகத்திற்கு நான் இங்க நிறுத்துறேங்க.
நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத நான் நிறுத்துறேன். நான் கற்பித்தலில் இருப்பவள் தான். கற்றுக்கொள்ளாமல் கற்பிக்க முடியாது என்னால். நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன். அப்போ எனக்குள் சில வெளிச்சம் வருகிறது. என் கடமையை உணர்ந்து அந்த வெளிச்சத்தை அடுத்தவர்களுக்கு கடத்துவதற்காக நான் கற்பிக்கிறேன். ஒரு விஷயத்த சொல்லுங்க, ஜனநாயக முறைப்படி கல்வி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ படிப்பதை நான் படிக்க முடியாது. நான் கற்பதை உன்னால் கற்றுவிடவே முடியாது. அடுத்தவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுப்பதற்காக உனக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். நீ படிச்சுட்டனா அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தருவ. அதனால நீ படிக்க கூடாதுன்னு சொல்ற இந்த சமூகம் இருக்குல்ல, அதை நான் பாரதி சொன்னது போல் காரி உமிழ்கிறேன். இவர் அது சொல்றார். ஜனநாயகத்திற்கு புறம்பான நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். ஒன்றை கற்றுக்கொள்ளவும் அல்லது கற்பிக்கவும் ஒருவர் அனுமதிக்கப்படும் பொழுது இன்னொருவர் மறுக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. கொஞ்சம் ஜனரஞ்சகமா சொல்லணும் சொல்லவா? ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தது இல்லப்பா, தமிழ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோகிராஃப்னு ஒரு படம். அந்த படத்தை எல்லாரும் போய் பார்த்தோம், எல்லாரும் சிரிச்சோம். நான் ரொம்ப நான் இப்போ இந்த அளவுக்கு கூட எனக்கு வெளி உலகம் தெரியாத ஒரு சூழல் தான். போயிட்டு பார்த்தேன், எல்லாரும் சூப்பர் படம் சூப்பர் படம். நாங்க என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுங்க. நான் அப்போ ஒரு கட்டுரையில எழுதினேன். என்ன சொன்னா, ஆட்டோகிராஃப் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது தானே, ரெண்டு பேருக்கும் தானே இருக்கு. ஆனா அது ஒரு ஆண் படமா எடுத்து 4 பேருக்கு சொல்ல முடியுது, ஆனா ஒரு பெண்ணால சொல்ல முடியல. அத உணர்வுகள் பொதுவாக இருக்கின்ற பொழுது ஒன்றை ஒருத்தி சொல்லவே முடியாது, ஒருத்தனால் அதை சொல்லி கைத்தட்டல் பெற முடியும் என்றால் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னால் அவனுக்காக கைத்தட்ட முடியாது என்று சொல்லி நான் எழுதினேன். ஒரு மெல்லிய உணர்வு தான். சில விஷயங்களை என்னால சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியலன்னா உன்னால சொல்ல முடியுதுன்னா, நீ சொல்ல முடிச்சு கொடி நட்டுட்டு நிக்கிறன்னா உன்னுடைய அந்த வெற்றி விழாவில என்னால் கைத்தட்ட முடியாது. நான் அப்படி கேட்பது பாவம் என்று சொன்னால் சரி, நான் கேட்கல. ஆனா உன்னோடு சேர்ந்து என்ன உன்னுடைய கொண்டாட்டத்துல சந்தோஷப்படுன்னு என்ன நீ சொல்லாத, அது என்னால முடியாது. ஏனென்றால் சுதந்திரம் என்பது செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டுமல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். நான் இதை கற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்றார், ஜனநாயகத்தை மறுக்கும் அனைத்தும் சமத்துவத்தையும் மறுக்கும். நான் என்ன சொல்றேன், இத பாடமா வெய்யுங்கிற குழந்தைகள் படிக்கட்டும். ஒரு படத்துல ஒரு பாட்டையே விட மாட்டேங்கிறான், இதையா விடுவான்? பாடத்திட்டத்துல இதையா கொண்டு வருவான்? சமத்துவத்தை ஜனநாயகத்தை மறுக்கக்கூடிய எந்த கருத்தும் சமத்துவத்தை மறுக்கும். ஜனநாயகத்தை வென்றெடுப்பதன் வழியே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். இதாங்க கட்டுரையின் உயிர். அந்த கட்டுரையை அத்தகைய ஜனநாயகம் மற்றும் சமத்துவம் பற்றிய புரிதலையும் அவற்றின் அடிப்படையிலான செயல்பாடுகளையும் கொண்ட மக்கள் திரள் கற்றலும் கற்பித்தலும் என்ற வகையில் அரசியல் படுத்தப்படுதல் தேவையாகும் என்று பேசுகிறார். இப்ப நான் சொன்னல ஒரு கருத்து, ஒரு நண்பர் ஒரு குறிப்பு போடுற, அழகிங்கிற படமும் அதுல சார்ந்ததான் நான் ஆவோதிக்கிறேன். ஆமாங்க, கருத்தியல் ரீதியாக நான் சொல்றேன். வெறும் இந்த நூலை குறித்த இந்த வாசக வட்டம் என்ன செய்யணும் தெரியுமா? கருத்தியல் ரீதியாக வெளியில் வரக்கூடிய எந்த விஷயம், எந்த எழுத்தாக இருந்தாலும், எந்த பாட்டாக இருந்தாலும், எந்த படமாக இருந்தாலும், எந்த பாடமாக இருந்தாலும், எந்த அரசியல் கொள்கையாக இருந்தாலும் அதை காரண காரியங்களை காட்டி மறுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், சிந்தித்துக் கொண்டே இருங்கள். இந்த உலகத்திலேயே
அதிகார வர்க்கத்திற்கு எதிரானது எது தெரியுமா? மனிதர் கூட்டம் அல்ல, சிந்தனையாளர்களினுடைய கூட்டம் தான். சிந்தனை தான் எதிரானது. அந்த சிந்தனையை வளர்த்தெடுப்பதற்கு இல்லையா, அதை இந்த நூல் கற்றுக் கொடுக்கிறது. நீங்க இந்த இயக்கத்தை சார்ந்து இருக்கிறீர்கள். நான் ஒரு ஆழமான அரசியல் கருத்துக்களோடு நான் களமாடுபவள். எனக்கு என்ற ஒரு கருத்து உண்டு, அரசியல் கருத்து ஒன்று உண்டு. நான் தமிழை நேசிப்பவள், தமிழ் இலக்கியங்களை கொண்டாடுபவள். நான் எனக்கு என்று ஒரு அரசியல் உண்டு. நீங்கள் இந்த 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 அமைப்பிலே இருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு விஷயம் சொல்கிறேன் தோழமைகள், இந்த அமைப்புல எப்படி இருக்கணும்ங்கறத நான் சொல்றேன், புரிஞ்சுப்பீங்கிறதுனால சொல்றேன். இத்தகைய புத்தகங்களுக்கு வாசகர் வட்டத்தை வைத்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், புத்திசாலிகள் இருக்கிறீர்கள், அறிவு புலம் சார்ந்தவர்கள். பொது புத்தியிலே போய்விடாமல் பொது நீரோட்டத்தில் நின்று கொண்டு பொது புத்தியை விசாரித்து விமர்சித்து சிறப்பான கருத்துக்களை தன்னுடைய மக்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் சார்ந்தவர்கள் நீங்கள். இது வெறும் கட்சி அல்ல, இது ஒரு இயக்கம். நீங்கள் சார்ந்திருப்பது ஒரு இயக்கம். உங்களுடைய தலைவர் வெறும் அரசியல் தலைவர் அல்ல, அவர் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்த ஒரு தலைவர். ஒரு இயக்கத்துக்குள்ளாக இருந்து கொண்டு வளர்ந்தவர் அல்ல, ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுத்த தலைவர். வித்தியாசம் இருக்கு. கருத்துக்களால் நிரம்பி ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுப்பது என்பது, அதுவும் இந்த தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அப்படி நின்னார்ல போய் நிக்கிறார்ல, என்ன மாதிரி உணர்றங்க நாம. போயிடவே முடியாது, நின்னுடவே முடியாது. அங்கெல்லாம் போகணுங்க, அங்கெல்லாம் போய் நிக்கணும். இது உனக்கு இல்லன்னு யார் சொன்னாங்களோ, அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு தலைவர், இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. ஒருத்தங்க சொன்னாங்க, பர்வீன் உங்க வளர்ச்சியை தவிர்க்க முடியலன்னாங்க. நான் சந்தோஷப்பட்டேன் அந்த சொல்லுல. தடுக்க முடியலன்னு சொன்னா வேற, தடுக்கிறது வேற. தவிர்க்க முடியலங்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து நில்லுங்கிற. நான் தடுக்கின்றவர்கள் 1000 பேர் இருப்பார்கள், 1 கோடி பேர் இருப்பார்கள். ஆனால் தவிர்க்க முடியாதபடிக்கு போய் நிக்கணும்னு சொன்னா நான் ஒரு கருத்து சொல்றேன். புத்த தர்மத்துல ஒரு 3 வரிகள் புத்த தர்மத்துக்காக சொல்வார்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புத்த தர்மத்திற்கான அந்த வரிக்கான விளக்கம் என்ன தெரியுமா? யாரேனும் ஏதேனும் சொன்னால் கற்றல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு ப்ராசஸ்ங்க. அதாங்க கல்வி. எதை அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. கற்றலுக்கான புத்திக்கான அந்த முறைமை இருக்குல்ல, அதுதான் கல்வி. நீங்க ரெடியா இருக்கணும், நீங்க கேட்கணும், ரெடியா இருக்கணும். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும். அவர் 2 கருத்து சொல்றேன். இந்த கட்டுரை ரொம்ப தாக்கி இருக்குது. சங்க இலக்கியம் சொல்கிறது, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்பது நன்று. கஷ்டப்படு, உனக்கு யாரு சொல்லி கொடுக்கறாங்களோ அவங்க கஷ்டத்தை போக்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொண்டு அவங்களுடைய கஷ்டத்தை போக்கு. என்னங்க இது? உற்றுழி உதவியும் உனக்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவியும் உருவொருள் கொடுத்தும் நீ துன்பப்பட்டு சம்பாதித்த காசை அவர்களுக்கு கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்பது நன்று. பின்னால எனக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே யோசிக்காத. இதை நான் கத்துக்கிட்டேனே, இதனால எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கோச்சிக்காத. கற்பது நன்று. சாக்ரட்டிஸ் சாவும்போது மௌத்தார்கன் கத்துக்கணும்னு சொன்னாராம். 2 நாள் தான் இருக்கு விஷம் குடிச்சு சாவறதுக்கு.
மௌத்தார்கன் கத்துக்கோன்னு சொன்ன பக்கத்து கைதி சொன்னானா, பக்கத்து ரூம்ல இருந்த கைதி சொன்னானா, ஏ சாக்ரட்டிஸ், நீ 2 நாட்களில் சாக போகிறாய், இந்த மௌத்தார்கனை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் சிக்னேச்சர் என்ன தெரியுமா? இன்னி அளவுல கூட சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் நம்ம எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆனா சாக்ரட்டிஸ் பேர் இருக்குல்ல, சிம்பிள் தான். சாக்ரட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது, கேள்விகளால் நிரம்பியவன். ஏன் எதற்கு என்று கேட்டான். இந்த புத்தி வேண்டும் என்றால் கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த புத்தி வரும். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இவ்வளவு கேட்டான். அவ்வளவுதான், அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டுருச்சு. இன்னும் 2 நாட்களில் சாக போகிறாய் சாக்ரட்டிஸ், இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்றவுடன் சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சாகும் பொழுது எனக்கு மௌத்வார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும்போது எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறதுக்காக கத்துக்கிறேன்டாடே. கற்றல் என்பது எவ்வளவு ருசியானது. நான் ஒரு விஷயத்த ஒன்று பேசுகிறேன் என்றால் பேசுவதையே கவனிப்பதல்ல, அந்த பேச்சிற்கு ஊடாக உங்களுடைய சிந்தனைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய மாற்றங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால் இப்ப இந்த செஷனை நம்ம கேட்டோம். திருப்பி திருப்பி சொல்றார், வல்லுநர்களை அமைத்துக் கொள்ளுங்கள், தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். தலைவர்கள் உருவாக்கப்பட்டால் அந்த தலைவர்கள் தொண்டர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். வல்லுநர்களை தேடி எடுங்கள். ஒரு தாய் போல் இயக்கத்தை நேசிக்கிறார். அவரால் தான் இப்படி யோசிக்க முடியும். புத்தன் மதத்தில் அது ஒரு வழிதான், மதம் அல்ல, ஒரு சிந்தனை தான், அது வாழ்வியல் சிந்தனை. புத்தம் சரணம் கச்சாமி. இங்க இத்தனை தொண்டர்கள் இருக்கிறீங்கல்ல, இத்தனை இயக்க தோழர்கள் இருக்கிறீங்கல்ல, அமைப்பாய் யோசித்து திரண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி வந்தீங்க இந்த இயக்கத்துக்கு? யாரால வந்தீங்க? யாரோ ஒருவர் உங்களை வசீகரித்திருக்கிறார். தலைவரா தான் இருக்கணும்ன்றது இல்ல. இப்ப பிரவீன் சார் ரொம்ப பிடிச்சு கூட வந்துடலாம், இல்லைன்னா இந்த மணிவாசகம் சாரை பிடிச்சிட்டு உள்ள வரலாம். தமிழினி மேடத்தினுடைய அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு நான் உள்ள வரலாம். முதலில் ஒரு இயக்கத்தை ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனின் ஈர்ப்போடுதான் சார்கிறான். புத்தம் சரணம் கச்சாமி, புத்தனுக்காகத்தான் புத்த மதத்திற்கு வருகிறார். அடுத்து சொல்றான் பாருங்க, எவ்வளவு விளக்கமா இருக்கு பாருங்க. அடுத்த வரி என்ன? சங்கம் சரணம் கச்சாமி. ஒருவேளை நீ புத்தன் அழைத்ததற்காக சங்கத்தில் சேர்ந்து கொண்ட, சங்கத்துல சேர்ந்துட்ட. ஆனா நான் சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, என் புத்தனையே வச்சுக்கோங்க. எனக்கு புத்தன் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பின்னால புத்தன் சிலை தான் இருக்கும். ஏன் தெரியுமா? புத்தன் ஒரு ஆசிரியன், புத்தன். அந்த ஆசிரியனா எனக்கு ஏன் தெரியுமா பிடிக்கும்? அவன் சொல்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க முடியாதபடி புத்தனே வந்து நின்றால் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இல்ல? புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்றால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். என்ன சொல்றான் பாருங்க, புத்தம் சரணம் கச்சாமி. ஒருவேளை புத்தனுக்காக நீங்கள் சங்கத்திற்கு வந்து விட்டீர்கள், புத்தன் சங்கத்தை விட்டு விலகிட்டான். நீங்களும் சங்கத்தை விட்டு விலக கூடாதாம், சங்கத்துல நிக்கணுமா? புத்தன் இப்ப முக்கியம் இல்ல, இப்ப சங்கம் முக்கியமாயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், தொல் திருமாவளவனை விட முக்கியமானது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஏனென்றால் மிக மிக முக்கியமான கொள்கைகளுக்காக வளர்க்கப்பட்டது. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா அவர் உயிரோட இருக்க மாட்டார். ஆனால் சங்கம் இருக்கும், இயக்கம் இருக்கும். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தவறான மனிதர்களால் சங்கம் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. அப்ப நான் சங்கத்தை விட்டு போயிடலாமா? ஆமா, போயிடணும். அப்ப எதோட நான் நிக்கிறது? சங்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சுல்ல, அந்த கொள்கைதான் உனக்கானது. புத்தனை விட சங்கத்தை விட மிக முக்கியமானது சங்கத்திற்கான புத்தனுக்கான கொள்கை. தம்மம் சரணம் கச்சாமி. தம்மம் என்றால் அறம். தனி மனிதருக்காக நிக்காத,
அமைப்புக்காக நிக்காத, அமைப்பும் தனி மனிதனும் சொன்ன அறத்திற்காக நில் என்று சொல்வதுதான் புத்த தர்மம். இந்த கற்றல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இயக்கம் எவ்வளவு எவ்வளவு அமைப்பா வளரும் தெரியுமா? ஒரு சிறிய பிசிறு கூட இல்லாமல் வளரும். வல்லுநர்களை தேடி கண்டுபிடிங்கள். ஏனென்றால் கொள்கைகள் எல்லோருக்கும் புரிகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு புரிகின்றது போல் சொல்லுவதற்கான மனிதர்கள் தான் இல்லை. புரிந்தவர்கள் மிக குறைந்த அளவில் இருக்கிறார்கள். புரியாதவர்கள் ஆர்வத்திலே பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். அந்த பல லட்சம் பேரை அமைப்பு ரீதியாக திரட்டுவதற்காக அந்த கற்றலை ஏற்படுத்தி கொண்டு கற்பித்தலை நிகழ்த்துங்கள் என்கிறார். இந்த கட்டுரையில் தலைவர் பேசுகின்ற மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று. இப்ப சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, சில பேரை நீங்க தெரியப்படுத்தி உருவாக்குங்கிறார். இது மிக முக்கியமானது, மிக முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் உருவாக்குங்கள். ஒரு வரலாறு தெரியுமா? இந்திய திருநாட்டின் வரலாற்றிலே இத்தகைய சிறிய சிறிய அமைப்புகளின் மூலமாக தன்னை கூர்த்தீட்டி கொண்டவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பது நம்முடைய நாட்டினுடைய இயக்க வரலாறுகளின் மிக முக்கியமான கருத்து. இங்க இருக்கிறீங்க இல்லையா? இவர்கள் எல்லோரும் மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும் உங்களால். அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, அது ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, எதை கடத்துகிறது என்பதிலே நாம் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதிலே மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார். படிப்பு நமக்கு இல்லைங்கிறாங்க. இல்ல நாங்க வருவோம் அப்படின்னு சொன்னா, நான் போடுறேன் கொள்கை, நான் போடுறேன் திட்டம், நான் போடுறேன் சட்டம், வந்துரு பாப்போங்கிறாங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நம் இயக்க தோழர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்பது நன்று. சரியா? ஏன் கற்பது நன்றுன்னு சொல்லிட்டு அந்த சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான் தெரியுமா? ஒரு தாய் 4 குழந்தைகளை பெத்தெடுத்தாலும் சிறப்பின் பால் தாயின் மனம் திரியும். கல்வி யார் கற்று இருக்கிறாங்களோ, அதாவது அவன் பாசத்தை சவல பிள்ளை மேல வைப்பா, ஆனா முடிவுகளை அவனை கேட்டு எடுக்க மாட்டா. படிச்சவன் பால் தான் தாயும் மனம் தெரியும். தாய் கூட விரும்பணும்னா நம்ம படிக்கணும். ஒண்ணு. அடுத்தது சொல்றான் பாருங்க, ஒரு அரசவை, பெரியவரே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உங்க ஆலோசனை எடுக்க மாட்டாங்களாம். அந்த குலத்தில் படித்தோனே வருக என்று சொல்லிதான் அதன் பால் தான் அரசும் செல்லும். அதை விட அடுத்ததா சொல்லி முடிச்சான், வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் மனுநீதி. வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண்படுமே. தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம படிச்சுட்டோம்னா எவெல்லாம் முற்படுத்தப்பட்டவன், முன்னால் இருந்தவன் எல்லாம் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம கிட்ட வந்து நிப்பாங்கிறான் சங்கப்புலவன். வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. கீழே வந்து உன் காலடியில நிப்பான் அவன். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் கற்றல் இங்கே சாத்தியமாக வேண்டும். நம்முடைய அடையாளம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் நமக்கு சில புரிதல்கள், கற்றல்கள் நிகழ்த்த வேண்டும். எல்லாம் எல்லோரும் கற்றுவிட முடியாது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நானும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். கற்க கற்கதான் தெரிகிறது கல்லாமை. ரூமி சொல்கிறார், முதலில் கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, அப்பொழுதுதான் உலகம் உனக்கு தெரியும் என்கிறார். ஒரு கொய்யா மரத்து மேல நேரி நின்றுகிட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு இதுதான் உலகம் என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், முதல்ல அதுல இருந்து இறங்குங்கிறார் மஸ்னவி எழுதிய ஜலாலுதீன் ரூமி. பல்வேறு வகையான கற்றலை சாத்தியப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை பல்வேறு வகையிலே நீங்கள் அதை அந்த கற்றலை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள் என்று ஒரு பெரிய திட்ட கட்டுரை போல் எழுதுகிறார். என்னென்ன எழுதுறார் பாருங்க. திரைக்கலை, கவிதை, ஓவியம், சிற்பம், பாடல், இசை, எழுத்து, பேச்சு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில்
பரப்புதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் எதை கற்றீர்களோ அதை சொல்லுவதற்கு. நீங்க ஒரு நாள் என்னுடைய கல்லூரி வகுப்புக்குள்ள நீங்க வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருந்தா நீங்க பார்க்கலாம். என்னுடைய வகுப்புல யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு 40 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு சொன்னா புரியும். 10 பேருக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும். இன்னொரு ஒரு 10 பேருக்கு உடல் மொழியால் தான் சொல்லி தரவே முடியும். அவங்களால பார்த்துதான் கத்துக்க முடியும். பல்வேறு விதமான அந்த முனைப்போடு அந்த கற்பித்தலை நிகழ்த்த வேண்டும் என்று கற்பித்தலுக்கான முறையை அவர் எழுதுகிறார். இந்த கட்டுரை எழுதுகிறது. வெகு மக்களை ஈர்க்கக்கூடிய வீரியமிக்க பேச்சாளர்கள், கருத்தை கவரும் கவிதைகள் படைக்கும் பாவலர்கள், எளியோரையும் வீறு கொண்டு எழப்பெற வைக்கும் எழுத்தாளர்கள், அடித்தட்டு மக்களையும் அணிதிரட்டும் ஆளுமை கொண்ட ஆடல் பாடல் கலைஞர்கள், காட்சி ஊடகங்களின் வழி கருத்தை பரப்பும் படைப்பாக்க திறனாய்வாளர்கள். என்ன சொல்லாடல் பாருங்களேன் இந்த தலைவருக்கு. கருத்தை ரசித்துக் கொண்டே நான் எழுத்தையும் ரசிக்கிறேன் அண்ணன் அவர்களே. வலைதளங்களில் ஊடாக உழைக்கும் வர்க்கத்தை ஓரணியில் வளைத்திடும் வல்லுநர்கள் மற்றும் இவை போன்ற சிறப்பு திறன்களை பெற்ற செயல் வீரர்களை தேடி பெறுவதும் அல்லது திட்டமிட்டு பயிற்றுவித்து வளர்த்தெடுப்பதும் அமைப்பின் கற்றலுக்கும் கற்பித்தலுக்குமான கடமை. போய் தேடுங்க. கட்சிக்குள்ள வரலையா அவங்கெல்லாம்? கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஆக்குங்கிறார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் தெரியுமா? பயிற்சி பட்டறைகளை நடத்துங்கள். கலை, கல்வி, இலக்கியம் ஆகியவற்றை வளர்த்தெடுங்கள். இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமிழகத்திற்கான மிக முக்கியமான அமைப்பு. இதை சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இத்தகைய செயல்பாடுகளின் ஊடாக அமைப்பை வழிநடத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் உரிய வல்லமை வாய்ந்த முன்னோடிகளை அல்லது தலைவர்களை வளர்த்தெடுப்பது. இதுல ஒரு அபாயம் இருக்குங்க. அந்த அபாயத்தை தெரியாதவரா உங்க தலைவர்? புத்திசாலிகளையும் தலைவர்களையும் உருவாக்கி விட்டால் அது இயக்கத்திற்கு எதிரானதாக போய்விடும் என்பதற்காக தொடை நடுங்கிகளையும் காலில் விழக்கூடியவர்களையும் ஆசை வார்த்தைகளை சொல்லி அடிமைப்படுத்துகின்றவர்களையும் வளர்த்தெடுக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு தலைவராக இருந்தால் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களை, வல்லுநர்களை, செயற்பாட்டாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த அமைப்பிலே என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கும். எனக்கு ஆசிரியம் மிக பிடிக்கும். ஆசி என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். இருளை களைபவர்கள் ஆசிரியர்கள், இருள் அகற்றுபவர்கள் ஆசிரியர்கள். எனக்கு கல்வி பற்றி யோசிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஜென் தந்த இந்த கதை என்னை டிஸ்டர்ப் பண்ணும். கண்ணு தெரியாத ஒருத்தர் கையில பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்துக்கிட்டு ராத்திரி நேரத்துல அடுத்த ஊருக்கு புறப்பட்டிருக்கார். போயிட்டே இருக்கிறார். இருட்டு போயிட்டு இருக்காரு. முன்னால ஒருத்தன் வேகமா ஓடி வந்தவன் இவர் மேல மோதிட்டான். இவர் கீழே விழுந்துட்டார். வயசானவர் விழுந்துட்டார். பெட்ரோமாக்ஸ் வச்சுக்கிட்ட அப்புறம் தட்டி தடவி எந்திரிச்சிட்டார். இடிச்சவன் சொன்னா, கண்ணு தெரியல, பார்த்து வரக்கூடாதுன்னா. அவர் சொன்னார், ஆமாப்பா எனக்கு கண்ணு தெரியலங்கிறார். உடனே பரவாயில்ல போங்க நானா, பரவாயில்ல போங்க நானா நிறுத்தி அந்த ஜென் துறவி சொல்கிறார், நில், பரவாயில்ல போன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் இருட்டுல வரேன். இருட்டுல உனக்கும் கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்காகத்தான் இந்த விளக்க எடுத்துக்கிட்டே வந்தேன். அதையும் மீறி நீ என் மேல மோதி இருக்கிறன்னா மன்னிப்பு கேட்க வேண்டியது நீயே தவிர நான் இல்லைன்னா. ஒரு ஆசிரியர் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் அது. ஒரு மாணவன் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இது.
பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் முன்னால் வைத்துக் கொண்டுதான் கற்பித்தலை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். பாராட்டுதலும் கைத்தட்டுதலும் முக்கியமே கிடையாது. கற்றல் என்கின்ற பேரின்பம் தான் முக்கியமானது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கைத்தட்டல்களை விட மிக ருசியானது அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த உவப்பு. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன், வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். அது எப்படி வாங்க முடியும்? அது எப்படி புத்திசாலித்தனம்? இப்ப ஒரு விஷயம் தெரியல, எனக்கு பல காலமா தெரியல. ஒருத்தர்கிட்ட கேக்குறேன், இதுனா என்ன ஏன்னு. இவ்வளவு வயசாச்சு, இவ்வளவு பெரிய பேச்சாளரா இருக்கிறீங்க, இது தெரியல உங்களுக்கு? தெரியல. அப்படி முட்டாள் பெண்ணே, இதுவா தெரியல, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது புரியுதா பாருங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை முழுவதும் நான் முட்டாளாக இருப்பதை விட கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவர் என்னை முட்டாள் என்று ஒரு முறை திட்டினால் பரவாயில்லை, நான் கற்றுக்கொள்கிறேன் என்றால் அது புத்திசாலித்தனம். அவமானத்திற்கு பயந்திடாமல். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்திய ஹதீசுகளில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பெண்களிலேயே உயர்ந்தவர்கள் அன்சாரிய பெண்கள். அன்சாரிய பெண்கள் என்றால் மதீனத்து பெண்கள். ஏனென்றால் கற்பதற்கு அவர்கள் வெட்கத்தை தடையாக கொள்வதில்லை. என்னை அவமானப்படுத்தி விடுவார்களே என்று என்றைக்கும் பயப்படாமல், என்னுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணிடுவாங்களே, என்னை திட்டிடுவாங்களே, என் ஜெண்டரை சொல்லி திட்டிடுவாங்களே, என் ஜாதியை சொல்லி திட்டிடுவாங்களே என்று நான் ஒன்றை கற்காமல் இருப்பதுதான் முட்டாள்தனமே தவிர, திட்டினாலும் பரவாயில்லை, ஒரு முறை திட்டு பரவாயில்லை, நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவது புத்திசாலித்தனம். படி படி படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி. பாவேந்தர். அறிந்து கொள்வது மிக அற்புதமான விஷயம். நாம கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும். தலைவர் இப்படி அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார். கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும். அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும். தலைவர்களை உருவாக்க வேண்டிய அந்த கடப்பாடு நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அரசியல் படுத்தல் என்பது மிக முக்கியமானது. நிறுவனம் மயப்படுத்தல் என்பது மிக முக்கியமானது. அமைப்பு சார்ந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதும் அதை அடுத்த தலைமுறைக்கு கற்பிப்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வதும், நம்மை சிந்தனையால் பலப்படுத்திக் கொள்வதும், நம்முடைய இயக்க கொள்கைகளை மிக ஆழங்கால் கொண்டு அறிந்து அதை அடுத்தவர்களுக்கும் அறியப்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏன் அடிமைப்பட்டிருக்கிறோம்? அதிகாரம் என்பது என்ன? சமத்துவம் என்பது என்ன? நீதி என்பது என்ன? ஜனநாயகம் என்பது என்ன? இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது எப்படி இருக்கிறது? அதற்கான தஸ்தாவேஜுகள் என்னவாக இருக்கின்றன என்கின்ற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுதல். நேற்று என்னுடைய மகன் 20 வயது, அவன் சட்டம் படிக்கிறான். ஏதோ ஒரு பிரச்சனையாக ஒருவர் வந்தார். ஏதோ ஒரு காவல்துறையிலே அவருக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை மூலமாக அவர் காவல்துறைக்கு போக வேண்டியதா இருந்தது, காவல் நிலையத்திற்கு. அவன் பயந்து போயிருந்தார். ஏதோ ஒரு உதவிக்காக வந்திருந்தார். நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன், என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய மகன் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு போனான், காவல் நிலையத்திற்கும் காவலாளிகளுக்கும் பயப்படாதீர்கள். அவர்கள் சிரமங்களை தீர்ப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் வக்கீல்களை பார்த்து பயப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சிரித்துக் கொண்டே போயிட்டான். அவன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தான், சொல்லிவிட்டு போய்விட்டான். சிந்தித்து செயல்படுகின்றவர்களை பார்த்து நிதானித்துக் கொள்ளுங்கள். கடமையாற்றுகின்றவர்களை கடமையாற்ற விடுங்கள். கடமை எது, உரிமை எது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கற்றல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும்னு யாராவது சொல்றான்னா அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா இது தெரிஞ்சுட்டு கேட்கிறான்னு அர்த்தம். நிறைய வாசிப்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஜனரஞ்சக வெகுஜன கருத்துக்களை கடந்து கருத்தியல் ரீதியாக சிந்தியுங்கள். கருத்தியல் ரீதியான விவாதங்களை மேற்கொள்ளுங்கள். அந்த விவாதங்களில் ஈடுபடுகின்றவர்களுடைய சிந்தனைகளை கூர்ந்து கவனியுங்கள். அந்த சிந்தனைகளையும் உள்வாங்கி அதையும் மறுப்பதற்கோ அல்லது அதையும் ஏற்றுக்கொள்வதற்குமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
தந்தை பெரியார் இதைத்தான் சொன்னார், காரல் மார்க்ஸ் இதைத்தான் சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய சிந்தனைக்குள் போட்டு அது சரியா தவறா என்பதனை உணர்ந்து அதற்கு பிறகு உன் சிந்தனையில் நீ வெளிப்படி என்று சொன்னார். இந்த கற்றலை மிக சாத்தியமாக்குகின்ற இந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிற்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை நான் முழுமையாக வாசித்து அதை அடுத்தவர்களும் முழுமையாக வாசித்து புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தை, அந்த அமைப்பை, தமிழகத்திற்கான தேவையை, மக்கள் மீதான பேரன்பை, மக்களை புரிந்து கொள்வதற்கான அந்த சூழலை, மக்களினுடைய மொழியை தெரிந்து கொள்வதற்கான சூழலை வளர்த்தெடுத்து நம்முடைய கருத்துக்களை அவர்களிடத்தில் விதைத்து அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அதிகாரம்தான் நம்முடைய கருத்துக்களை நாம் செயல்படுத்துவதற்கான வழி. அந்த வழிமுறையை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்றால் இந்த மொழி அறிவும் கற்றல் அறிவும் கற்பித்தல் முறைமையும் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை எழுதியவர் கருத்தியலும் நடைமுறையும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன், அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய வழியையும் நான் அதில் தருகிறேன் என்றால் இரண்டையும் சேர்த்து அவர் கற்றதையும் அதை எப்படி அவர் கற்பிக்க வேண்டும் என்கின்ற முறையையும், நாம் எப்படி அதை கற்பிக்க வேண்டும், நாம் எப்படி அதை கற்க வேண்டும் என்கின்ற முறையையும் இந்த கட்டுரை தந்திருக்கின்ற காரணத்தினால், இந்த கட்டுரையை முழுமையாக வாசித்து தெளிந்த காரணத்தினால் சொல்கிறேன், மிக அற்புதமான ஒரு கட்டுரை. நாம் எல்லோரும் இந்த கற்றலையும் கற்பித்தலையும் வளர்த்தெடுத்து நல்ல தலைமையை உருவாக்குவதும் நல்ல தலைவரை அடையாளம் காண்பதற்குமான புத்தியை பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.